ஓம் தத்புருஷாய உத்மகே உதரதுண்டாய தீமதுன்னோ நந்தி பரசோதியாத். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சிறந்த ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. இந்த நவம்பர் மாத பலன்கள் வெற்றியின் உறுதி. ஏனென்றால் இந்த நவம்பர் மாதத்தில் எந்த வருடத்திலும் எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு சிறந்த அமைப்புகள், உங்கள் அனைவருக்குமே வெற்றி வாகை சூடக்கூடிய கிரக அமைப்புகள், உத்தியோகத்தையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றம் தரக்கூடிய பொன் பொருளை செல்வங்களை கொட்டி தருகின்ற குரு உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பு. அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவே உச்சம் பெற்றிருக்கிற ஒரு அமைப்பு. காலபுருஷ தத்துவப்படி தனகாரகன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானாதிபதி அந்த சுக்கிரனாகப்பட்டவன் சகல செல்வங்களும் சகல யோகங்களும் திருமண யோகங்களும் சொத்து சுகங்களும் சுகபோக வாழ்வை அளித்திரு சுக்கிரன் வலிமையோடு இருக்கக்கூடிய துளாராசியில் வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம். சூரியன் புதனும் சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடத்தில் இருந்து பல திருமண யோகங்களை தரக்கூடிய ஒரு சிறந்த ஐப்பசி மாதம். உயர்ந்த பதவிகளை தரக்கூடிய ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் சேர்ந்ததுதான் இந்த நவம்பர் மாதம். ஐப்பசியும் கார்த்திகை, ஐப்பசி 15 நாட்கள், கார்த்திகையில் 15 நாட்கள். இப்படிப்பட்ட யோகம் இருக்கக்கூடிய சிறந்த அமைப்புகள். அடுத்து செவ்வாயாகப்பட்டவன் பூமி யோகத்தையும் அரசியல் பதவியும் அரசியல் பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்திற்கும் பூமிக்கும் அதிபதியான இந்த அதிகாரத்துவம் வாய்ந்த அரசியல் அரசாங்கத்திற்கு அதிகாரம் பெற்ற பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய பூமி ஆளக்கூடிய தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் பூமி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பதவி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாயாகப்பட்டவன் ஆட்சி பெறுகின்ற காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்தில் பல சொத்து சுகங்களை அள்ளித் தருகின்ற இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற ஒரு நவம்பர் மாத பலன்கள். ஆக ஐப்பசியில் 15 நாட்களும் கார்த்திகை 14 நாட்களும் சேர்ந்த ஒரு சிறப்பான நவம்பர் மாத பலன்களை அற்புதமாக எல்லா ராசிக்குமே அதிரடி யோகத்தை ஏற்படுத்தப் போகின்றது. அதைத்தான் தெளிவாக பார்க்க போகின்றோம். நேயர்களே, இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. நவம்பர் மாத பலன்கள் ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான நவம்பர் மாத பலன்கள் 1/11/2025 முதல் 30/11/2025 வரை. ஐப்பசி மாதம் 15 முதல் கார்த்திகை 14 வரை. ஆக ஐப்பசி 15 நாட்கள், கார்த்திகை 14 நாட்கள், இரண்டும் சேர்ந்தது ஒரு நவம்பர் மாத பலன்கள். நவம்பர் வெற்றி பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய நிலையும் கண்டிப்பாக ஏற்படும். இப்போ ரிஷபராசிக்கு முதலில் 3ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு குரு பகவான். ஆக ரிஷபத்துக்கு 8-11 கூறியவன். 8ஆம் இடம் திடீர் யோகம், பணபரஸ்தானம். அதே போல 11ஆம் இடமும் பணபரஸ்தானம். பொதுவாக பணபரஸ்தானங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 2, 8, 5, அதாவது 2, 8, 5, 11. 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம். இது பணபரஸ்தானம். பணபரஸ்தானம்னா நமக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடிய. அப்போ அந்த ஸ்தானத்தில் 2 ஸ்தானத்துக்குரியவன் ரிஷபத்துக்கு. அந்த 4 இடங்களுக்கு 2 இடத்துக்கு அவர் சொந்தக்கார ஆகிறார் ரிஷபத்துக்கு. 8ஆம் இடமும் 11ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் 11ஆம் இடம் என்பது குருவினுடைய, ரெண்டுமே குருவினுடைய இடம். அப்போ இந்த 2 இடத்துக்கு அதிபதி, 2 பணவரஸ்தானத்துக்கு அதிபதி செல்வத்தை பேரும் புகழ், அதாவது செல்வத்தை கொடுப்பது மட்டும் இல்லை, பேரும் புகழோடு
பணம் வர்றது பதவி வர்றது பெரிய விஷயம் இல்லை, அவருக்கு புகழோட பேரும் புகழோட வர்றது தான், அதுதான் பெரிய சிறப்பு. அங்க முக்கியத்துவம் அதுதான். உயர்த்த போகுது, வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்திற்கு உயர்த்த போகின்றது. ஏனால் உச்சம் பெற்ற குரு அந்த உடலுடைய திறமைகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய நிலை. புத்திசாலித்தனமாக திறமையாக வாழ்க்கையில் பல உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு பல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு இடத்தில் 3ஆம் இடம் மிகப்பெரிய, எதையுமே ஒரு சாதிக்கக்கூடிய இடம், சாதித்து பெரிய புகழ் பேரும் புகழ் அடையக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறார். அந்த யோகத்தை பணவரஸ்தானமாக இருந்து செய்ய போகின்றார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பணம் எப்படி வரப்போகுது? வெறும் பணம் மட்டும் வரப்போல, பேரும் புகழோடு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்த போகின்றது. சரி, அடுத்ததாக ரிஷபத்துக்கு 4ஆம் இடத்தில் கேது. அதாவது கேது முதல்ல 4ஆம் இடத்தில் இருப்பது பெரியவர்கள் சாபம், பெரியவர்களே சாபம். உடல் ஆரோக்கியத்தில் பெரியவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள். அப்படிப்பட்டது நீங்கள் கண்டிப்பாக ஒரு வழிபாட்டு, தெய்வ வழிபாடு, பூர்வீக வழிபாடு, பூர்வீக தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அதாவது உங்களுக்குரிய ரிஷபத்துக்கு பொதுவாக பெருமாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. பெருமாளை வழிபடுவது. அதே நேரத்தில் நீங்கள் ஐயனார் சாஸ்தா கருப்பண சுவாமி, ஐயனார் சாஸ்தா கருப்பண சுவாமி பெருமாளை வழிபடுங்கள். கண்டிப்பாக இந்த கேது 4ஆம் இடத்தில் தனித்து இருக்கும் பொழுது சுகவீனத்தை ஏற்படுத்தும், சொத்து பிரச்சனை ஏற்படுத்தும். சுகவீனத்தை ஏற்படுத்தும், சொத்து பிரச்சனை ஏற்படுத்தும். வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதை இதிலிருந்து விடுபடுவதற்கு ஐயனார் சாஸ்தா கருப்பண சுவாமி இல்லாட்டி பெருமாளை வழிபட்டு கொள்ளும். சரி, அடுத்ததாக உங்களுக்கு ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கிரனாகப்பட்டவன் 5ஆம் இடத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அந்த நிலையிலிருந்து அவர் 3/11/2025 அன்று 6ஆம் இடத்துக்கு ஆட்சி பெறுகிறார். காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடமும் ரிஷபத்திற்கு 6ஆம் அதிபதி, ரிஷபத்துக்கு 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைவது, பதவியில் ஒரு தனக்கு நிகர் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலை. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் அடுத்தவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அடுத்தவங்களுக்கு ஒரு பொருளாதார குறையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றம் ஏற்படுவது. அப்படிப்பட்ட ஒரு 6ஆம் இடம் என்பது எல்லாருக்கும் பொருள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இவருக்கு பொருளும் சேர்க்கக்கூடிய பதவியும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய யோகத்தில் இந்த 6ஆம் இடத்துல உட்காரு. இப்போ இது என்னன்னா, இதில் அடுத்ததாக இந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் ரொம்ப சிறந்த வங்கி, பேங்க் நடத்துகிறவங்க, அதாவது இந்த பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்க வட்டிக்கு விடுற தொழில், அவங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலம். பொதுவாக ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறக்கூடியவங்களுக்கு கூட மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வங்கியில் வேலை வாங்குறவங்களுக்கு பெரிய ப்ரொமோஷன், பெரிய பதவி கிடைக்கும். பேங்க்கில் வேலை வாங்குறவங்களுக்கு, எந்த பேங்க், ரிசர்வ் வங்கியாக இருந்தாலும் சரி, ரிசர்வ் வங்கியில் வேலை பார்த்தா கூட எந்த வங்கியாக இருந்தாலும் அவங்களுக்குலாம் மிகப்பெரிய, கனடா வங்கியோ இல்லை இந்தியன் பேங்க் வங்கி, அரசு சார்ந்த எந்த ஒரு வங்கி நிறுவனங்களிலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். தனியார் வங்கியாக இருந்தாலும் சரி, அவங்களாம் மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். சரிங்களா? அரசாங்கத்தினுடைய வங்கிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும், அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? சரி, அடுத்ததாக உங்களுக்கு 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் என்பது ஒரு உலகத்தில் ஒரு 7ஆம் இடம் வலுத்தால் எல்லாவித யோகத்தையும் அள்ளித்தரும். குடும்ப வீட்டிலிருந்து எடுத்துக்கலாம், ஒரு கணவன் மனை வாழ்க்கையிலிருந்து, அதே நேரத்தில் பொது வாழ்க்கையிலிருந்து, ஒரு அரசாங்க பதவியிலிருந்து, எந்த துறை எடுத்தாலும்
எந்த தொழில் எடுத்தாலும், எந்த கூட்டு தொழிலோ, இல்லை சொந்த தொழிலோ, இல்லை அரசாங்கமோ, அரசியல் பதவிகளோ, இல்லை அனைத்திலும் வெற்றி பெறக்கூடியது வந்து 7ஆம் இடம் வந்து ரொம்ப முக்கியம். அனைத்து துறையிலும் சாதித்து அனைத்து யோகங்களும் பெறக்கூடியது ஒரு அதிகாரத்துவம், ஒரு ஆணையிடும் பதவி, நல்ல வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை, பூமி யோகம், சொத்து யோகம் அனைத்தும் பெறுகின்ற, சொத்துக்கள் மேல் சொத்துக்கள் பெறுகின்ற, பதவிக்கு மேல் பதவி பெறுகின்ற ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு ரிஷபத்துக்கு சப்தமஸ்தானத்தில் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் என்பது ஒரு மிகப்பெரிய சொத்து யோகத்தை ஏற்படுத்துவது, எதிர்பாராத சொத்துக்களை தருவது. காலச்சக்கர 8ஆம் இடம் என்பது ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் அமைகிறது. ஆக கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய நிலை. ஏன்னா 8ஆம் இடம் ஒரு பக்கம் மாங்கல்ய ஸ்தானம் இல்லையா? அப்போ அந்த மாங்கல்ய ஸ்தானம் என்பது ரிஷபத்துக்கு 7ஆம் இடமா வந்துடுது. அப்போ மனைவியின் மூலம் ஏற்படுகின்ற சொத்துக்களை சொல்லும், மனைவியின் மூலம் வருகின்ற வருமானத்தை சொல்லும். அதிக மனைவி மூலம் நல்ல வருமானம், கணவன் மூலம் நல்ல வருமானம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நவம்பர் மாதம். பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உங்களுக்கு அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மட்டும்தான். மற்றபடி கிரக அமைப்புகள் ரிஷபராசி பொறுத்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. 4ஆம் இடத்துல கேது தனித்திருக்கக்கூடாது. தனித்திருந்த சுகவீனத்தை, ஏதாவது சுகவீனத்தை, என்னதான் டாக்டரை பார்த்தாலும் அந்த சுகவீனத்தில் ஏதாவது கோளாறு ஏற்படுத்தும். மற்றபடி தொழிலில், வருமானத்தில், பதவியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த சுகவீனத்துக்கு என்ன செய்யணும்? குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. ஆக இது வந்து பொது பலன். ரிஷபராசினர்களே பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னதான் நாங்கள் இங்கே பலன் சொன்னாலும் உங்களுக்குன்னு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தனிப்பட்ட ரொம்ப நாள் நடக்காத பிரச்சனைகள், ரொம்ப நாள் கல்யாணம் முடியாமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இல்லை வியாபாரம் என்னதான் நல்லா சொல்கிறாங்க, நாங்கள் என்னென்னமோ வியாபாரம் பண்ணி பார்க்குறோம், என்னமோ தொழில் நடத்த பார்க்குறோம், அந்த தொழில் வச்சோம் இந்த தொழில் வச்சோம் ஒன்றும் சரியாக வரல அப்படின்னு சொல்லக்கூடிய வேதனைகள் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். சில பேர் வந்து நிறைய பொருளாதாரத்தில் சிலர்கிட்ட பணத்தை கொடுத்து தொழிலுக்கோ ஏதோ ஒரு வகையில் பணம் கொடுத்து அந்த காசு பணம்லாம் வராமல் இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இது நீண்ட நாள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அது எப்போ சரியாகும், இதுலேருந்து நான் எப்போ விடுபடுவேன், என் வாழ்க்கை எப்போ நல்லா இருக்குன்னா அதை எழுதியிருக்கார். யார் எழுதியிருக்கார்? பிரம்ம எழுதியிருக்கார். பிரம்மன் உங்களுக்கு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். அதை தெரிஞ்சுக்கணும். அது எப்போ நல்லது நடக்கும், நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.